கடந்த 11 மாதங்கள் தேவன் நம்மை நடத்தி வந்தார். இந்த வருடத்தின் கடைசி மாதம், இந்த வருடத்துக்கு கடைசி மாதம். ஆமென். கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்காய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். அப்போஸ்தல நடபடிகள் 18வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 18வது அதிகாரம், அதனுடைய 9, 10 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும். இன்று கர்த்தர் தருகிற வார்த்தை, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பேச முடியாத சூழ்நிலையில இத்தனை காலம் நீ இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில தருகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை பேச வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ மௌனமா இருந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் பேச வைக்க போகிறார். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த வார்த்தையை நிறைய பேசணும், ஆனா இந்த காலை வேளையில பேசுவதற்காக கர்த்தர் சிந்தையிலே கொண்டு வந்த சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் நம்மை ஒரு சூழ்நிலையில வைத்திருப்பது நம்முடைய நன்மைக்காகவும் அவருடைய தேவைக்காகவும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அவருடைய தேவைங்கிற கான்செப்ட் நம்ம மைண்டுக்குள்ளே வரமாட்டேங்குது. ஆமென். இதுதான் ஆக்சுவலா வேற ஒரு வேர்டு தான். ஏசாயாவிலிருந்து ஒரு வேர்டு தான் 2 வாரமா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. நினைச்சேன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே அந்த வேர்டை வச்சு செர்மன் ப்ரிப்பேர் பண்ண ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துதான் ஆண்டவர் அதுக்குள்ள போகவே விடலை. உடனே அதை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைவில் கொண்டு கண்களுக்கு முன்பாக காண்பித்து தந்தார். ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அவருடைய மனதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை ஏன் ஆண்டவர் இப்படி வைத்திருக்கிறார்னா, அந்த இடத்துல எனக்கு நன்மை இருக்கிறது. ஆமா, என்னுடைய தேவைக்காகவும் அவருடைய தேவைக்காகவும் கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வைத்திருக்கிறார். எல்லாரும் இந்த வேலை சொல்லுங்க. ஆமே. நம்முடைய ஜெபத்துல நம்முடைய தேவை மட்டும்தான் இருக்கும், அவருடைய தேவை இருக்காது. புரியும்படி சொல்லுகிறேன். அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். அன்னாளுக்கு குழந்தை தேவைங்கிறது அது அந்த கண்ணீரே அதுக்கு சாட்சி. ஆனால் அங்கே ஒரு பிள்ளை அன்னாளுக்கு மட்டும் தேவையில்லை, ஆண்டவருக்கும் தேவை. எனவேதான் தேவ சமூகத்தில் அமர்ந்த அன்னாள் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே உமக்கென்று வளர்க்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. ஆமென். அவள் புரிந்து கொண்ட, அதாவது என் தேவை எவ்வளவு பெரிதோ அதுபோல அவருடைய தேவையும் பெரிதா இருக்கிறது. ஆமென். நீ பயப்படாமல் பேசு. ஹல்லேலூயா. Don't be afraid, speak out. Don't be silent, for I am with you. கர்த்தர் தருகிற வார்த்தை, நான் உன் கூட இருக்க போறேன், நீ பேச போற. ஹல்லேலூயா. நீ பேச போற. கர்த்தர் உங்களை கொண்டு பேச வைப்பார்.
ஆமென், ஹல்லேலூயா. பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துல வந்து அந்த பட்டணத்துல ஒரு குடும்பத்தை சந்தித்து, ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பத்தை சந்தித்து அங்கே தங்கி இருக்கிறார். தங்கி இருந்து என்ன பண்ணுகிறார் என்று 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனா இருந்தபடியால் அவர்களிடத்தில் தங்கி அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்து பட்டணத்துக்கு நமக்கு தெரியும், இந்த பவுலை குறித்து நமக்கு தெரியும். பவுலுடைய சரித்திரத்தை பைபிள்ல படிக்கும்போது ஒரு காரியம் தெளிவாய் தெரியும். என்னவென்றால், ஒன்று, அவன் தேவ நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன். ஒரு இடத்துக்கு அவன் சும்மா வரவே மாட்டான். பவுலை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பவுல் பித்தினியா தேசத்துக்கு போக அவர் முயற்சி பண்ணுவார், பிரயத்தனம் பண்ணி என்று இருக்கும். அவர் அதுக்காக எல்லா ஆயத்தம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட்டாரா? தடை பண்ணப்பட்டார். ஆமென். 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். உடனே பிளானை மாத்துறாங்க. தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஆண்டவருக்கு நம்ம என்ன ஆக்சுவலா நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, பிளான் பண்றதுக்கு முன்னாடி வேண்டானா விட்டுருவோம், பிளான் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டானா விட மாட்டோம். இதுதான் நம்ம பிரச்சனை. பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இது வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம். ஏன்னா நம்ம நினைக்காத எத்தனை பில்டிங் கட்டியிருப்போம் தலையில, அல்லேலூயா, எத்தனை வீடு வாங்கியிருப்போம், எத்தனை 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 எவ்வளவு என்னெல்லாமோ. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த காரியம் வேண்டான்னு வைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஆனா இங்க பாருங்க, ஒரு பிரயத்தனம் பண்ணினாங்கன்னா அங்க போறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு பெரிய பேக்கிங்லாம் ஒன்றும் இல்லை. 2 ட்ரெஸ் வச்சிருப்பாரு பவுல், அவங்க ஒரு போர்வை வச்சிருந்தார். தீமோத்தேயுட்ட சொல்லுவார், நீ வரும்போது எடுத்துட்டு வா அப்படி. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கெல்லாம் விட்டாச்சு, போறதுக்கு ரெடி, டிக்கெட் எடுத்தாச்சு, வீசாலாம் வந்தாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இங்க வேலையும் விட்டாச்சு. எல்லாம் இருக்கும்போது ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டதும் பிளான் வேண்டான்னு வச்சுட்டார். அல்லேலூயா, ஆமென். பவுலே, என்ன பவுலே இது, எப்படி பவுலே? ஆமென். பவுல்கிட்ட கேட்டா ஒன்னே ஒன்று சொல்லுவார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். இந்த அறிவு நமக்கு குறைவா இருக்கிறதுனால தான், இந்த அறிவு நம்மளே லேக் ஆகிறதுனால தான் நம்மளால அந்த 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 நிலையை தாண்டி யோசிக்க முடியவில்லை. அந்த நிலையை தாண்டி வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வைக்க முடியவில்லை. பித்தினியாவுக்கு போகக்கூடாதுன்னு ஆவியானவர் தடுத்துட்டாரு, போக விடலை, பவுல் விட்டுட்டார். அடுத்து அன்னைக்கு நைட்டே சொப்பனத்துல ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டுறார். அந்த சொப்பனத்தை பார்க்கும்போது பவுல் புரிந்து கொண்டார், மீதியான் தேசத்துக்கு மக்கதோனியாவுக்கு போக வேண்டும் என்று. 10வது வசனத்தை வாசியுங்கள், 16:10. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, நேத்து வர பித்தினியாவுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு அப்படியே டோட்டலா மாறிட்டார். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிற அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த பவுல் சும்மா கொரிந்து பட்டணத்துக்கு வரவில்லை. ஆவியானவருடைய நடத்துதலோடு ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே, நான் கர்த்தருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு காணப்படுவேனாகில் கர்த்தர் என்னை ஒரு இடத்துக்கும் சும்மா கொண்டு போக மாட்டார். ஆனா இங்க வந்ததும் பவுலுடைய மினிஸ்ட்ரி அப்படி வளர்ந்து பெருகிச்சான்னு பார்த்தா ஒன்னும் இல்லை. அவன் அப்படி பார்க்கறான், அந்த இடத்துல ஆக்கிலா ஒரு யூதனை பார்க்கறான், அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவங்க ஃபேமிலி கூட உட்கார்ந்துருந்து அந்த டென்ட் கூடாரம் செய்கிற தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறான். பவுல் மேல இருக்கிற அழைப்பு வேற, பவுல் மேல இருக்கிற தேவ திட்டம் வேற. ஆனா பவுல் உட்கார்ந்து கூடாரம் செய்கிற வேலையை செய்து கொண்டு வந்தான் என்று இருக்கிறது. எதற்காக தெரியுமா? அவருடைய வேலை வருவதற்காக. ஆமென். தேவ நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல இன்னொரு முக்கியமான காரியம் தேவனுடைய வேலைக்காக காத்திருப்பது. இந்த பவுல் வேலைக்காக காத்திருக்கிறதையும் வேதத்திலே பார்க்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல பவுலும் அவனை சேர்ந்த ஜனங்களும் பெர்கமு பட்டணத்தை விட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வர்றாங்க.
14வது வசனத்தை பாருங்கள். அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க வந்துட்டாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தது அடுத்த வசனம், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து, ஆமென். எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, பவுலை பார்த்தீங்களா, அவருக்கு தெரியும் அவர் மேல் இந்த இடத்துல என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்வதற்கு கர்த்தருக்கு சித்தமானால் எனக்கு டோர் ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, என்னை இந்த சூழ்நிலையில நீங்க வைத்திருப்பது நீங்கன்னா எனக்கு டோர் ஓப்பன் ஆகும். அவன் அமர்ந்து இருக்கிறான், அவன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் போய் துண்டு கொடுத்து விடல. நான் வந்து ரெவரண்ட் பவுல், ரெவரண்டுக்கு மேல அப்போஸ்தலர் பவுல், இப்படி நாங்கள் நிறைய சர்ச்செல்லாம் இது பண்ணியிருக்கிறோம். பயங்கரமாக பிரசங்க வீரங்கி. இதை நீங்கள் பிடிச்சிங்க, ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இவர் போய் அந்த ஓய்வு நாள்னால அப்படி போய் உக்காந்துருக்கிறார். அவருக்கு தெரியும் என்னை ஆண்டவர் எப்பவுமே உட்கார்ந்திருக்க வைக்க மாட்டார். என்னை ஆண்டவர் எப்பவுமே வாய் மூடிட்டு வைத்திருக்க மாட்டார். எனக்கான வேலையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? உங்க மேல தேவ திட்டம் இருக்குமானால் உங்களுக்கான கதவு திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தேவனுடைய வேலைக்காய் காத்திருக்கிறான். ஓய்வு நாள்ல ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு வருவார். இப்படி இருக்கையில் தான் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 18:5, மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயுவும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த டைம், அந்த வேளை வரும்போது இதுவரை இல்லாத ஒரு மாற்றம். ஆங்கிலத்தில் கேஜேவி பைபிள் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பால் வாஸ் பிரஸ்ட் இன் தி ஸ்பிரிட். என்கேஜேவில பால் வாஸ் கம்பல்ட் பை தி ஸ்பிரிட். ஆவியானவரால கம்பல் பண்ணப்படுறார், ஃபோர்ஸ் பண்ணப்படுறார். ஆமே. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை நடத்துகிறது கர்த்தரானால் உங்களுக்கான வேலை வரும்போது அதை நீங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள அவர் உங்களை ஏவுவார், அவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவார். நாமளா யோசித்து இல்லை 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 இல்லை. ஆமே. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டாம். அவர் சும்மா இருக்க விட மாட்டார். கம்ப்ளீட்டா அவர் அந்த இடத்துல வந்ததே பவுல். நான் பவுலை சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதான்னு பார்த்தா இல்லை. ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நிச்சயத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறாரா? கர்த்தர் தான் உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறாரா? எப்படி ஆவியிலே பவுல் வைராக்கியம் கொண்டானோ, ஆவியானவரால பவுல் அந்த கம்பல் பண்ணப்பட்டாரோ, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அந்த ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாரோ, அதே போல ஒரு ஏவுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை கர்த்தர் எழுப்பி விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் மேல அபிஷேகம் வச்சாச்சு. நமக்கு தெரியும் சவுல் மேல இருக்கிற அழைப்பு, சவுல் மேல இருக்கிற அபிஷேகம். இதெல்லாம் இருந்தும் சவுல் எங்க போய் ஒளித்து கொண்டான் இருக்கு. சாமுவேல் எல்லாரையும் அழைக்கும் போது சவுல் எங்க இருக்கிறாரு? ஒளித்து இருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த ஏவுதல் இல்லை, அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு. இந்த இதை எப்படி சொல்லன்னு தெரியல. இந்த ஒரு தள்ளி விடுறதுக்கு ஆள் இல்லை. ஆமென். நம்ம லாங்குவேஜ்ல வந்துட்டோம். இப்படி தள்ளி விடுறதுக்கு ஆள் இல்லை. போஸ் பண்ணார்னா அப்படி சிலர் நிறைய பேர் நீச்சல் படிச்சது எப்படி தெரியுமா? தள்ளி விட்டு. ஆமென். ஆண்டவர் உங்களை தள்ளிவிட போகிறார் அவருடைய திட்டத்துக்கு. எல்லாம் தள்ளி 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 கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அழைப்பு இருக்கு. சவுல் வந்ததுமே இஸ்ரவேலின் அபேட்சை எல்லாம் உன்மேலும் உன் வீட்டாரிடத்திலும் அல்லவா இருக்கிறது. எல்லாம் அப்படி மேன்மையான பார்த்துட்டான். என் மேல ஒரு பெரிய அழைப்பு மட்டும் இல்ல, அபிஷேகத்தை ஊற்றி முத்தமிட்டு, அபிஷேகம் இருக்கு, அழைப்பு இருக்கு, ஆனா இது இல்லை. அதனால சவுல் என்ன பண்ணான்னா போய் ஒளித்து கொண்டான். போய் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து, ஆமென், கர்த்தருக்கு மகிமை.
11வது அதிகாரம் 1 சாமுவேல் 11வது அதிகாரத்துல அம்மோனியனான நாகாஸ் என்பவன் என்ன பண்ணுகிறான், கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை சுத்தி அவன் பாளையம் எடுக்கிறான். உடனே ஜனங்க வந்து சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம உடன்படிக்கை செய்து கொள்வோம். உடனே அவன் சொல்றான், இஸ்ரவேலுக்கு நிந்தையை கொடுக்கணும், எல்லாருடைய கண்களை பிடுங்கி சொல்றான், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை. அப்படி சொல்லிட்டு அவன் நிக்கிறான், நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான். இந்த நியூஸ் எல்லா இடத்துக்கும் போகுது. விசேஷமாய் சவுல் இருந்த ஏரியாவுக்கு இந்த செய்தி வருது. இந்த செய்தி கேட்டதும் ஜனங்க எல்லாம் ஓன அழ ஆரம்பிச்சாங்க. இந்த 4வது வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த சத்தம் யார் காதுல விழுதுன்னா சவுல் காதுல விழுது. சவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. 5வது வசனம், இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து, அவன் மேல இருக்கிற அழைப்பு வேற, அவன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற, ஆனா அவன் செஞ்சிட்டு இருக்கிறது சாதாரண வேலை. ஆமென். அதாவது எந்த வேலையும் சாதாரண வேலை கிடையாது. ஆனா அதை விட மேன்மையான ஒண்ணு வரும்போது இது என்ன வேலை தான்? சாதாரண வேலை. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, என்ன ஏன் அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். 6வது வசனத்தை பாருங்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி, இதுதான் தள்ளி விடுது. இந்த இடத்துல அப்படியா அப்படி சொன்னாங்களா? ஆவியானவர் இறங்கலன்னா சவுலும் சேர்ந்து என்னதான் பண்ணிட்டு இருப்பார்? அழுதுட்டு இருப்பார். கழுதைக்காக கவலைப்பட்டு கழுதைக்காக அலைந்து தெரிந்தவன் அல்லவா? அப்ப அந்த இடத்துல அவன் லைஃப்ல ஒரு ஷிஃப்ட் நடக்குது, ஒரு மாற்றம் நடக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீங்கன்னு தெரியல. உங்க மேல தேவன் ஒரு திட்டத்தை வைத்து உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு தேவன் வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாருன்னா அந்த வாக்கு தத்தத்துல ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. உங்களுக்கு தேவன் ஒரு பிராமிஸை கொடுக்கிறாருன்னா அதுல உங்களுக்கு அந்த நன்மையை தர்றது மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்துக்குரிய திட்டமும் அதுல இருக்கிறது. தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. வேளை வரும்போது ஆவியானவர் உங்களை அதுக்கு உள்ளே தள்ளி விடுவார். தாவீதை பாருங்க. தாவீது மேல இருக்கிற அழைப்பு, தாவீது மேல இருக்கிற அபிஷேகம், தாவீதுக்கு அழைப்பும் தாவீதுக்கு அபிஷேகமும் பெரியது. ஆனா தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, சவுலுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கீபோர்டு வாசிட்டு இருக்கிறார், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். தகப்பன் அழைக்கிறார் பாருங்க, அழைத்து சொல்றார், வா சகோதரர்கிட்ட போய் சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா. தாவீது போறது சுக செய்தியை விசாரிக்க. தாவீது போனான். சுக செய்தியை விசாரித்து கொண்டிருக்கும் போது கோலியாத் வரான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 22வது வசனம் வரைக்கும் தாவீதின் தகப்பன் சொன்னது நடக்குது. அவன் தன் சகோதரரை பார்த்து, சுகமாய் இருக்கிறீர்களா? இதுவரை யார் சொன்னது? யார் சொல்லிவிட்டது? ஈசாய் சொல்லிவிட்டது. ஆமே, ஈசாய் சொன்னது இதுவரை நடக்கிறது. இதுக்கப்புறம் கர்த்தர் சொல்றது நடக்குது. ஹல்லேலூயா, ஆமே ஆமே. விசாரிச்சாச்சு, போக வேண்டியதுதானே. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசி கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரனாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள அந்த பெலிஸ்தியன் வந்து நிற்கிறான். கொஞ்சம் யோசனை பாருங்க. இவன் வந்தது சுக செய்தி விசாரிக்க வந்தான், விசாரிச்சான், போக வேண்டியதானே. கொஞ்சம் யோசனை. கோலியாத் வந்து நிக்கிறதுக்கு டிலே ஆயிருந்தா தாவீது என்ன பண்ணிருப்பாரு? போயிருப்பார். சில பிரச்சனை வந்து நம்மளை கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறார். இந்த அழைப்புல நிக்க வச்சிருக்கிறார், இந்த கிருபையில நிக்க வச்சிருக்கிறார், இந்த அபிஷேகத்துல நிக்க வச்சிருக்கிறார். அவருடைய திட்டம் நமக்கு தெரியல. ஆமென். இந்த அம்மோனியன் மட்டும் வரலன்னு வைக்கல, சவுலுக்குள்ள இந்த ஷிஃப்ட் வந்திருக்காது. காணாம கிடைச்சதும் அவன் விலகிட்டான். ஹல்லேலூயா. சிலரை கர்த்தர் நமக்குன்னே அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறார். தாவீது வந்ததுக்கு அப்புறம் கோலியாத் நின்னானா? முடிஞ்சு. ஆமென். இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் காத்தூரனாகிய கோலியாத் என்னும் பெயருள்ளவன் வந்தான். அவன் மட்டும் வரல, இவன் பேசி முடிச்சுட்டான். அல்லது கோலியாத் வந்து எப்பெல்லாம் நிற்பான்? காலையும் மாலையும். ஒருவேளை தாவீது மத்தியானம் வந்துட்டாங்க. மத்தியானம் வந்து பேசினா நல்லா இருக்கும்பா, அப்பாவெல்லாம் கேட்டதா சொல்லு, சரி ரைட் போ. தாவீது என்ன பண்ணிருப்பான்? போயிருப்பான். ஆண்டவருடைய டைம் வருது பாருங்க, அவன் அங்க நிக்க வைக்கிறார் கர்த்தர், அவனை நிக்க வைக்கிறார். இவன் கோலியாத்து நிந்திக்கிற வார்த்தை, நிந்தை ஒரு பக்கம் வரும்போது இன்னொரு பேச்சு
சேனைக்குள்ளே அடிபடுகிறது. இந்த கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு ராஜா இப்படி செய்வார். தாவீது காதுல இப்போ கோலியாத்தின் நிந்தை கேட்கிறத விட இந்த கோலியாத்தை வீழ்த்துக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்பது அவனுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கிறது. தாவீது திரும்ப நின்றுட்டே இருக்கிறான், பேசிட்டே இருக்கிறான். என்ன சொன்னீங்க? இல்ல கோலியாத்து இப்படி சொன்ன. கோலியாத்து சொல்றதை விடுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இது செய்யப்படும். தாவீதின் சகோதரன் சொல்றான், ஏய் நீ ஏன் நிக்கிற? நீ வந்த வேலை முடிஞ்சில்ல, கிளம்ப வேண்டியதான சொல்லும் போது தாவீது சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. அரண்மனைக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க முந்தின அதிகாரத்துல வருவாரு தாவீது சவுலுக்கு முன்னாடி. அப்போ தாவீது இந்த வார்த்தையை சொன்னாரா? உண்மையில அப்ப சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா அவன் மேல இருக்கிற அபிஷேகமே அவன் எங்கதான் போய் உட்கார போறான்? அரண்மனையில் உட்கார போறான். இது அவன் சொல்றதல்ல, அவர் சொல்ல வைக்கிறது. அவர் சொல்ல வைக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை எப்படி பேச வைக்கணுமோ அப்படி அவர் பேச வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படாமல் பேசு, பயப்படாமல் பேசு. அந்த இடத்துல ஆமென் அவனுடைய உறுதியை பேசுறான். நான் வந்ததற்கான முகாந்திரத்தை பேசுகிறான். அதுவரை அவனுக்கு புரியவில்லை. தகப்பன் ஆகாரத்தை கொடுத்து அனுப்பும் போதே அவன் நினைத்திருக்கலாம்ல, என்னை யுத்த காலத்துக்கு அனுப்புறார், அங்க ஏதோ ஒரு பெரிய மேட்டர் இருக்க போகுது. அப்படி இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஓடி சுகமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, ஏன்னா இது அப்பா சொல்லி விட்ட செய்தி. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் நிக்க வைக்கிற ஒரு பெரிய ஷிஃப்ட் அங்க நடக்குது. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான். பல நேரம் நீங்க உங்க மேல இருக்கிற அழைப்பையே மறந்துட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையே மறந்துட்டீங்க. உங்க மேல அபிஷேகம் வைக்கும் போது உங்க காதுகளில் தொனிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீங்க மறந்துட்டீங்க. நீங்க மறக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் அதை நினைவுபடுத்துவார். யோசேப்பு சொப்பனத்தை மறந்தான். யோசேப்பு சொப்பனத்தை மறந்தான்னு பைபிள்ல இல்ல, ஆனா யோசேப்பு சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். ஒருத்தன் நினைவு கூர்றானாலே அவன் என்ன அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்னு அர்த்தம், மறந்துட்டான். ஏன்னா சூழ்நிலை மறக்க வச்சுட்டு, இன்னைக்கு சூழ்நிலை நிறைய தரிசனங்களை மறக்க வச்சுட்டு, சூழ்நிலை நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறக்க வச்சுட்டு, சூழ்நிலை நம்ம மேல இருக்கிற அழைப்பை மறக்க வச்சுட்டு, சூழ்நிலை நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தை மறக்க வச்சுட்டு, ஆனால் நாம மறந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் புடமிட்டது என்ற வார்த்தையின்படி இப்ப தாவீது பேசுறான். கோலியாத்து பேச்சு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இப்ப சவுல் காதுக்கு யார் பேச்சு வருது தெரியுமா? தாவீது பேச்சு வருது. ஜீசஸ். சவுல் கூடாரத்துக்குள்ள இன்னைக்கு என்ன சொன்னான் கோலியாத்து? நேத்து என்ன வார்த்தை போட்டு திட்டினானோ அதே வார்த்தை தான் இன்னைக்கு. அப்படியா? இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ? ரைட். இன்னைக்கு சாயங்காலம் தான் என்ன சொன்னான்? அதே தான். கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கிறான். அதனாலதான் நான் கேட்க 40 நாள் கேட்டு 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 இப்போ ஒருத்தன் சவுலின் கூடாரத்துக்குள்ள வருகிறான். கூடாரத்துக்குள்ள என்னப்பா திருப்பியும் திட்டினானா? இல்ல இல்ல, உங்களுக்கு நான் வேற ஒரு வார்த்தையை. இப்போ இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கிறான், ஒரு பொடியன் பேசிட்டு இருக்கிறான், ஒரு 17 வயசு பையன் பேசிட்டு இருக்கிறான். என்னது 17 வயசு பையனா? எங்க இருந்து? நம்ம சேனைக்குள்ளதான் இருந்து பேசிட்டு இருக்கிறான். இத்தனை பேர் இவ்வளவு சேனை இருந்தும் ஒருவனும் பேசவில்லை இந்த 40 நாள்ல. யாருப்பா அது? யாருப்பா அது? ஒரு சின்ன பையன் பேசிட்டு இருக்கிறான். அவனை கொல்லுறவனுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னு அவன் கேட்டுட்டு இருக்கிறான். இது அவன் பேசல, அவர் பேச வைக்கிறார். Glory. ஜீசஸ். பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி வாய் அடைக்கப்பட்ட நிலையை கர்த்தர் உடைக்க போகிறார். இனி உன் குடும்பத்தில் கோலியாத் நிற்கிற நிலை மாற போகிறது. ஜீசஸ். ஹalleluya. தாவீதே நீ பேசிதான் ஆகணும். கோலியாத் மேல கல்லடிக்கிறதுல ரெண்டாவது. முதல்ல பேசு, முதல்ல பேசு. அவர் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவார். எதுக்கு தெரியுமா? பேசு. எங்க பேச? இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொல்லு. நீ பயப்படாமல் பேசு. அப்பொழுது காற்று அவைகளை பறக்கடிக்கும். பைபிள் இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன். நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன். இப்ப சவுல் கூடாரத்துக்குள்ள ஒரு சத்தம் வருது. என்னப்பா திருப்பி 40 நாளா யார் பேசின செய்தி மட்டும் சவுல் கூடாரத்துக்குள்ள வருது தெரியுமா? கோலியாத், 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 கோலியாத். கோலியாத் என்ன பேசினான்? சபித்து கொண்ட தேவர்கள் நாமத்தை சொல்லி
சபிக்கிறான். இப்போ ஒருத்தன் ஹல்லேலூயா ஆமென் 1 சாமுவேல் 17 அதனுடைய 31 தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். Thank you Jesus. Oh hallelujah. அதாவது தாவீது சிங்கத்தை கொன்றது, கரடியை கொன்றது. எனக்கு ஒரு நாள் இதை தியானித்த போது தாவீது சங்கீதத்தில் எங்கேயாவது நான் சிங்கத்தை கொன்றேன், கரடியை கொண்டேன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயாவது? இப்படி கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம். சிலர் யோசித்து இல்லை, ஆமே இல்லை. அது அர்த்தம் என்ன? அவருக்கு அதை சொல்ல பிடிக்கல. அவருக்கு எது பிடிக்கும்னா அவர் எனக்கு செய்தார், இதான் பிடிக்கும். ஆனால் இங்கே வேற வழி இல்லை, சொல்லிட்டார். சில இடத்துல சில வழி இல்லை, சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. நான் அந்த ஒரே ஒரு இடத்துல சொல்ல, நான் ஒரு விஷயம் சிங்கத்தை கொண்டேன், ஒரு விஷயம் ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய. ஆனால் தாவீதுடைய கேரக்டர் தாவீது அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. தாவீது ஃபுல்லாக அவரை தான். அவர் என்னை தப்பு வைத்தார், அவர் என்னை பாதுகாத்தார், அவர் என்னை விடுவித்தார். ஆனால் ஆமென் சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு. இன்னும் தாவீதுனுடைய வார்த்தைகளை யார் கேட்கல சொல்லுங்க பார்க்கலாம்? கோலியத்து கேட்கல. ஆமென். நம்முடைய வார்த்தை முதல்ல ராஜ சமூகத்துக்கு போகணும். என் வார்த்தை நான் நீ பேசு அப்படிங்கிற ராஜ சமூகத்துல 40 நாள் கோலியாத்துடைய வார்த்தைகள் மட்டும் வருது. இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களே, ஒருத்தரும் பேசல, ஒருவரும் பேசல. தாவீதே, உன்னை அனுப்புனது சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்ல. ஆமே, நற்பமான ஆரம்பம். ஹல்லேலூயா. ஆமோசே, நீ அத்திப்பழம் பொறுக்கிட்டு இருக்க ரைட்டு தான். நான் உன் மேல இருக்கிற ஆவி, தீர்க்க தரிசன ஆவி. ஓ ராபா தா ராபா லா ரா. நீ அத்தி மரத்துக்கு கீழே இருந்து பழத்தை பொறுக்கிற ரைட்டு. ஆனா உன் மேல இருக்கிற ஆவி தீர்க்க தரிசன ஆவி. பேதுருவே, நீ வலை போடுற மீன் பிடிக்க ரைட்டு. ஆனா உன் மேல இருக்கிற அபிஷேகம் அப்போஸ்தல அபிஷேகம். ஜீசஸ். தாவீது பேசுறான், ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை நீங்க பேசுங்க, பேசுங்க. ஆமென். தாவீது எதை பேசுறான் தெரியுமா? எதை குறித்து அதிகம் கேட்கிறான் தெரியுமா? கோலியாத் சொல்றதை குறித்து இல்ல, ராஜா சொன்னதை குறித்து. நம்முடைய ராஜா சொன்னதை பேசுங்க. முதல்ல ராஜா சொன்னதை பேசுங்க. ராஜா சொன்னதை, இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ராஜா திரும்பி திரும்பி மறுபடியும் கேட்கிறான். ஏற்கனவே கேட்டாச்சு, மறுபடியும் கேட்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் எதை கேட்டுட்டு இருக்கிறாங்க? கோலியாத் சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க. கோலியாத் சொல்றதை கேட்டு பின்னாடி ஓடுறாங்க. தாவீது திரும்ப எதை கேட்கிறான் தெரியுமா? ராஜா என்ன சொன்னார்? அவன் கோலியாத் சொன்னதே கேட்டுட்டு இருக்கிறவன் பின்னாடி ஓடுனான், அவர் சொன்னதை கேட்டுட்டு இருக்கிறவன் முன்னாடி ஓடுனான். ஹல்லேலூயா. ஆமென். பின்னாடி ஓடுறவங்க ஒருத்தர் பேசல, ஆனா முன்னாடி ஒருத்தர் ஓடணும்னு நினைக்கும் போது பேச வரான். நீ அகங்காரம் உள்ளவன். ஆமென். நம்மள நிறைய பேசுவாங்க, அதனால நம்ம என்ன பண்றோம்? பேசாம இருக்கிறோம். கர்த்தர் சொல்ற, நீ பேசு. ராஜ சமூகத்தில் வார்த்தை வருகிறது. இப்போ ராஜா கிட்ட தாவீது பேசுறான். முதல்ல ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து ராஜா கிட்ட பேசுறான். நம்ம ராஜா கிட்ட பேசாம கோலியாத்திட்ட பேசக்கூடாது. ஆமென். நேர ராஜா கிட்ட போய் பேசுறான். இப்போ நீ போ மகனே அனுப்பி விடுறார். ஹல்லேலூயா. 37வது வசனத்தை பாருங்கள். பின்பு தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார். ஆமென். விசுவாசத்தை பேசுங்கள். ராஜாவின் வார்த்தையை பேசுங்கள். ராஜா, ஆமென். அந்த கர்த்தர் தந்த வார்த்தையை பேசுங்க, வாக்கு தத்தத்தை பேசுங்கள். அந்த வார்த்தையை தந்தவர் மேல இருக்கிற விசுவாசத்தை பேசுங்கள். அவன் பேசுறான். உடனே என்ன வார்த்தை வருகிறது பாருங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, எப்பொழுது? தாவீது விசுவாசத்தை பேசினதுக்கு அப்புறம், கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. இதுதான் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும். ஆமென். இப்பொழுது தாவீது புறப்பட்டு செல்லுகிறான்.
புறப்பட்டு இப்பொழுது பெலிஸ்தியனை பார்த்து பேசுகிறார். 45வது வசனம். பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தை பேசுறான். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது, சபையே நீ மௌனமா இராதே, நீ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. அவர்கள் முறிந்து விழுவார்கள். பேசுங்கள். அவன் பேசுறான், முன்னேறான், ஜெயிக்கிறான். ஆமென். இவன் பேசுறது வரைக்கும் பட்டயம் யார் கையில இருந்தது? கோலியாத்து கையில. இவன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பட்டயம் தாவீது கையில இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி அவன் வருகிற நாட்களில் நம்ம தொடர்ந்து கேட்கலாம். நம்ம குடும்பத்தில் பட்டயம் என்றாலே அது ஒரு ஆளுகைக்கு ஒரு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது. பட்டயம் இருக்கிறவனுடைய கை ஓங்கி இருக்கும். சத்துருவின் கையில நம்முடைய குடும்பத்தை வீழ்த்துகிற பட்டயம் இருக்க கூடாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பேசணும். ஆமென். அவர் யார் என்று பேசு. அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை பேசு. ஆமென். பர்வதத்தை பார்த்து பேசு. ஏ பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் தந்த வார்த்தையை பேசுங்க. அதனாலதான் தீமோத்தேயுக்கு உனக்கு கிடைச்ச வரத்தை நீ என்ன செய்யணுமா? அனல் மூட்டி எழுப்பு. அனல் மூட்டி எழுப்பு. பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய கோலியாத்தின் சத்தங்கள், சாப வார்த்தைகள், நிந்திக்கிற வார்த்தைகள் வரும். இவங்க என்ன சொன்னாங்க என்ன பத்தி? அவங்க என்ன சொன்னாங்க? இதெல்லாம் கேட்டு கேட்டு சவுல போல முடங்காம தாவீத போல, ஆமா ராஜாவின் வார்த்தை என்ன, ராஜாவின் வார்த்தை என்ன, இன்னைக்குள்ள ரேமா என்ன, அதை மறுபடி நீ அதை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? உறுதிப்படுத்திட்டு அடிக்கிறான். உறுதிப்படுத்தி இப்ப தாவீது சொல்றான், நான் போறேன். ஓ ஜீசஸ், நீங்கள் பேசுங்கள். கர்த்தர் உங்க கூட இருப்பா. விசுவாசத்தை பேசுங்க. இந்த வாயில இந்த ஒரு மாசம் இல்ல, தொடர்ந்து. ஆனா இந்த 1 month நீங்க இது ஒரு தீர்மானத்தோடு, என்ன தெரியுமா? அவிசுவாசத்தை பேசக்கூடாது. பேசுங்க. ஆமென். கோலியாத்தின் நிந்தைகளை பேசக்கூடாது. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்போ நீ பேசணும் தீர்மானிக்கும் போது கோலியாத்து காலையிலும் சாயங்காலம் வந்து நிற்பான். நீங்க பேசாதீங்க. ராஜா என்ன பண்ண? ராஜா என்ன சொல்ல? என்னைக்குள்ள வார்த்தை என்ன? இப்படி அவங்க சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்குள்ள வார்த்தை என்ன? இந்த சண்டே வார்த்தை என்ன? இன்னைக்கு நம்ம தியானிச்சோல்ல என்ன வேர்டு, அது பேசுங்க. ராஜா சமூகத்தில் அந்த வார்த்தைகள் வரும். ஆமென். தாவீது யுத்தத்துக்காக வந்தவன் அல்ல, சாப்பாடு கொண்டு வந்தவன். ஓ ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவனுக்குன்னு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. அவன் ஜெயிக்கிறான். ஹல்லேலூயா. பேசுங்கள். ஆமென். நான் விசுவாசித்தேன், பேசுகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. 116வது சங்கீதம். நம்ம பல நேரத்தில் இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். அதனுடைய 10-11 பாருங்கள். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்ன. 2 விதமான பேச்சு இருக்கு. ஒன்று விசுவாச பேச்சும் இருக்கு, மனக்கலக்க பேச்சும் இருக்கு. இந்த மனக்கலக்க பேச்சு வேண்டாம். ஆமே. நம்ம சர்ச்சில் விசுவாசத்தை பேசுவோம், கொஞ்சம் வெளியே போனதுமே நம்ம செருப்பு காணாது, உடனே மனக்கலக்கத்தில் பேசுவோம். யார் ஏன் செருப்பை பார்த்து தூக்கிட்டு போறாங்க? வீட்டுக்கு போனதுமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அங்க முடிஞ்சு விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஆனாலும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அதெல்லாம் தெரியும். ஆனாலும் இவங்க வேண்டாம். இந்த மனக்கலக்க பேச்செல்லாம் கொஞ்சம் மாற்றி வைத்து விட்டு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுங்கிறார். ஆமென். நீ பேசு. ஆண்டவரே நான் அப்படி இருந்தேன். சும்மா என்ன பேசு? அவன் கிறிஸ்து, இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாங்கப்படுத்தினான். அவன் ஜீசஸை பேசுறான். அன்று சொல்ல, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன் கூட, நீ பயப்படாத. ஆமென். இன்னும் அதை டச் பண்ண அடுத்து போயிடும். அதனால இங்க நான் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். உங்களுக்கு கர்த்தர் தந்த வார்த்தையை பேசுங்க. உங்கள் தேவன் யார் என்று பேசுங்கள். உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை ப்ளீஸ், பிரச்சனை அப்படி இல்லை. பெரிய பர்வதமே,
அதை பார்த்து பேசணும்னா நீங்க எங்க போயிருக்கணும்? ராஜா கிட்ட பேசியிருக்கணும். ஆமே, ராஜாவின் வார்த்தைகளை பேசுங்கள், ராஜாவின் இடத்தில் பேசுங்கள். அதன் பிறகு பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாமல் ஆகும். காரணம், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்திலே கண்களை மூடி, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்ததும் அல்லாம், இந்த புதிய மாதத்தை உடைய சமூகத்திலிருந்து துவங்கும்படி நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களையும் நீர் பேச வைக்க போகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தாவீதை போல பேசணும், பவுலை போல பேசணும், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். ஆண்டவரே, உம்முடைய மேல் இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா வாழ்க்கையில் கோலியாத்தை போல நிற்கிற சத்துருக்கள்லாம் இந்த மாதத்துல ஆண்டவரே கீழே விழுவார்களாக, கீழே விழுவார்களாக, விழுந்து அழிந்து போவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆர்ப்பரிப்பின் சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கூடாரங்களிலே துணிக்கட்டும். கர்த்தர் ஆளுகை செய்யும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் நமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.